டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, scaling everyone everywhere. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 12 1 மணி ஆகும் வரதுக்கு. ஏதாவது தெரியாத ஏரியாவில் இருக்கிறப்ப கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்ணு வந்து நைட்டு 12 மணிக்கு வேலை பார்க்க சொல்கிறேடா நீலாம் கேட்பாங்க. கழிவறை காரியங்கள் எதுவுமே இல்லையம்மா சிட்டியில். ஒரு சில ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. இருந்தாலும் கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். நான் காசு கொடுத்து தான் சாப்பிட போகிறேன். நிறைய பேருக்கு நான் ஃபுட் டெலிவரி பண்ணி அவங்க பசியை தீக்கிறேன். ஆனால் என் பசியை தீக்கணும் நான் போய் உள்ளே உட்காரப்ப அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். எங்ககிட்ட யார்கிட்ட சொல்லாமல் சண்டை போட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப கலங்கி தனியாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பையனாக போய் நின்று எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். குடும்ப கஷ்டத்தையும் பார்க்கணுன்றதுக்கோசம் என் படிப்பு நிறுத்திட்டு அம்மா இப்போ தான் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. குடி பழக்கம் வேற, குடிகாரன் வேற. அது என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக? படித்தவன் எங்கே இருப்பான், படிக்காதவன் எங்கே இருப்பான்னு கண்டிப்பாக நாங்கள் உணர்ந்துட்டோம். என் மனைவிட்டே குடிக்க சொல்கிறேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேமா, அவன் சந்தோஷமாக வச்சுருக்கேன். அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுதா பூபதி தம்பதியினர் இணைஞ்சிருக்காங்க. ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சுதா வந்து தன்னுடைய துன்பங்களையும் வலிகளையும் வந்து சொன்னாங்க. அது சராசரியாக சாமானிய பெண்கள் சொல்ல முடியாத இல்லை சொல்ல மறந்த வலின்னு கூட சொல்லலாம். அவங்களோட நாம் பேச நிறையவே விஷயங்கள் இருக்குது. வணக்கம். வணக்கம் சார். இந்த ஷோவில் நீங்கள் பேசுனது தமிழ்நாடு முழுக்க ஒரு ஈர்ப்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சக மனுஷி இன்னொரு சக மனுஷி கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதலாக கூட நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களுடைய பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். நான் பிறந்தது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் வந்தாசின்ற ஒரு கிராமம். 2010 நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்தோம். 2016 எனக்கு மேரேஜ் ஆச்சு. லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். லைஃப் எல்லாமே நல்லா தான் போச்சு சார். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய ஃபேமிலியே அப்படியே ரொட்டேட்டாக மாறினது. அது வரைக்குமே நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எதுவுமே கிடையாது. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டால ஃபேமிலியை தனியாக ரன் பண்ண முடியல. டியூ கட்டணும், லோன் கட்டணும், கடங்காரங்களுக்கு பதில் சொல்லணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும், பசங்களையும் பார்த்துக்கணும். அப்படின்றப்ப அவரோட ஒரு ஆளால் ஸ்டேபிள் பண்ண முடியலை. கொரோனா அப்போ வந்து நிறைய பேருக்கு வேலை போச்சு. அதில் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஆள் ஃபுட் டெலிவரி வேலை பார்க்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து தான் நான் அந்த வேலைக்கு போகணும்னு சூஸ் பண்ணேன். இந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்கள் லைஃப் ஸ்டேபிள் ஆச்சு. நான் கொஞ்சம் கை கொடுத்து கொஞ்சம் தூக்கி நிறுத்தினேன் குடும்பத்தை. உங்கள் மனைவி வந்து இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்தாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த மாதிரி பெண் வந்து வேலைக்கு போகிறதுல கணவனுக்கு ஒரு சின்ன ஒரு நிரடல் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தது? நான் கல்யாணம் பண்ணும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து வேலைக்கு போக வேணாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வேலைப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. குழந்தைங்களும் பார்த்துக்கின்னு நீ என்னையும் பார்த்துன்னு குடும்பத்தை மட்டும் பார்த்துன்னு நீ நிம்மதியாக இரு. அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கொரோனான்னு ஒன்று அந்த ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக அந்த எனக்கும் வேலை போச்சு. நான் தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சேன், டிரைவராக வேலை செஞ்சேன். அந்த இடத்துல வந்து அந்த கொரோனா டைமில் அவர் ஓனருக்கும் ரொம்ப லாஸ் ஆகி அவரும் ஏஜென்சி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வேறு வேலை தேடி போகும்போது எனக்கு வந்து அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு துணையாக வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க, அதனால் நானும் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சமாளிக்கலாம், நீங்கள் வந்து கடன் அடைங்க, நான் வந்து வீட்டு சுமையை நான் கொஞ்சமாக தான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது. நான் அப்போ கூட சொன்னேன், உன்னால் முடியுமாமான்னு. இல்லை, நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ நான் வேலைக்கு போகிறேன். நான் ஃபுட் டெலிவரி அப்போ தான் முயற்சி பண்ண கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நல்லா வேலை செஞ்சுருந்தேன். அந்த டைமில் இவங்க கேட்கும் போது அந்த வேலையை அவங்க சஜெஷன் பண்ணலாம், இந்த வேலையை நீ செய்ய, உனக்கு என்னென்ன வேணுமோ அது என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வேலையை நான் எடுத்து கொடுத்தேன். என்னை விட 100 மடங்கு அவங்க நல்லா வேலை செய்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து குடும்பத்தில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்காங்க. எல்லா வீட்டில் ஆம்பளை தான் தலை நிற்பாங்க. இப்போது அவங்களும் எனக்கு துணை இருக்கும் போது எனக்கு இன்னும் தைரியமாக இருக்குது. நான் இன்னும் உழைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சுதா அப்படிங்கிறவங்க இப்போ இருக்கிற சுதாவா மாறுறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்தது? என்னென்ன கஷ்டங்கள் வலிகள்லாம் சின்ன வயசுலேருந்து கடந்து வந்திருப்பீங்க? தம்பியும் அண்ணனும் கிடையாது, நாங்கள் 3 சிஸ்டர் தான். அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க. அப்பா வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, கொள்ளுவார். ஆனால் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ஸோ அப்படின்றப்போ யாரும் அண்ணன் தம்பி கிடையாது. கொஞ்ச நாளில் வந்து எங்ககிட்ட யார்கிட்ட சொல்லாமல் சண்டை போட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப எங்கள் அம்மாவில் ஃபேமிலியை தனியாக ரன் பண்ணணும். அண்ணனோ தம்பியோ இருந்தாங்க, நான் இருக்கேம்மா, உன் கூட நான் இருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் ஒரு பையனாக போய் நின்று எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாவுக்கு கடனில் வீட்டு வேலையிலையும் கடன்லையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ஊரில் இருந்து வேலை பார்க்க முடியாதுன்றதுனால
சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம். நானும் ஒரு இடத்துல வீட்டு வேலை பார்த்தேன், அம்மா ஒரு இடத்துல வீட்டு வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அப்பா ஒரு ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் வரப்ப எல்லாம் ஊரில் சொல்ல ஆரம்பித்தாங்க, உன் பொண்ணு போய் ஒரு வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வேலை பார்த்துட்ருக்கு, நீ வந்து இப்படி ஃப்ரீயாக இருக்கியே, போய் அந்த பசங்களை பாரு, அதுங்களுக்குன்னு யார் இருக்கா உன்னை விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாம் சொல்லவோ தேடிட்டு அப்பா எங்களை தேடிட்டு வந்தாங்க. வந்து இதுக்கப்புறம் நான் இந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டு வெளியே போயிட்டேன், இதுக்கப்புறம் அந்த தப்பு எதுவும் நான் செய்ய மாட்டேன், நான் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து அதுக்கப்புறம் உறுதுணை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி +2 முடிச்சாங்க, எனக்கு அடுத்த தங்கச்சி. அவங்க டிப்ளமோ நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. டிப்ளமோ நர்சிங் படிக்க வச்சேன். அப்போ வந்து என் சின்ன தங்கச்சி வந்து 6th அப்படிதான் படிக்க ஆரம்பிச்சு. அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டு அவங்க +2 வரைக்கும் முடிச்சுட்டு நான் அவங்க என் 2வது தங்கச்சியை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். என் சின்ன தங்கச்சி எங்கள் அம்மா பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. என் 2வது தங்கச்சி டிப்ளமோ நர்சிங் முடிச்சாங்க. என் சின்ன தங்கச்சி வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ தான் ரீசெண்டாக இறந்துட்டாங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. படிக்க வச்சது எல்லாமே நீங்கள் தான்? என் 2வது தங்கச்சி படிக்க வச்சது பொறுப்பு நான். அடுத்த தங்கச்சி வந்து அம்மா எடுத்துக்கிட்டாங்க பொறுப்பு. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் படிக்க முடியல. 10th வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் அப்பா இல்லை, குடும்பத்தை ரன் பண்ணணும், அம்மா ஒரு ஆளால் பார்க்கணும். ஆனால் அப்போவும் அம்மா படிக்க வைக்கிறேன்னாங்க, எனக்கு படிப்பு சரியாக வரல. ஸோ குடும்ப கஷ்டத்தையும் பார்க்கணுன்றதுக்கோசம் என் படிப்பை நிறுத்திட்டு நான் படிக்கிறது போல அவங்கள படிக்க வச்சேன், என் தங்கச்சியை, 2வது தங்கச்சியை. ஒரு ஆண் துணை இல்லாத வீடு அப்படிங்கிறப்பவே அதில் 1000 கஷ்டங்கள் இருக்கும். அதை விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப ரணமாக இருந்திருக்குமே. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிலேட்டிவ் சைடில் ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்கிற வார்த்தை எல்லாமே கேட்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அப்போது வந்து எங்கள் அம்மா ரொம்ப கலங்கி தனியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பையன் இருந்தால் நான் வந்து நிற்கிறேம்மா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற இடத்துல நான் போய் நின்னேன் சார். ஆனால் அப்பா கூட இருந்திருக்கலாம், அப்படின்னு இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச காலம் அம்மா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்லாம் தோணுதுண்டா? 2009 வெளில போயிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் 2011 வந்துட்டாரு திரும்ப. ஒரு 2 வருஷத்துல கிட்ட கூட வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா நல்லா தான் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக எல்லாமே நல்லா தான் இருந்தோம். எனக்கு அடுத்த சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணிட்டு தான் அம்மா இறந்துட்டாங்க. அது வரைக்குமே எல்லாம் ஃபேமிலியாக நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். உங்களுடைய அப்பா குடிப்பழக்கத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல, எங்களையும் கஷ்டப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னீங்க. அதே குடிப்பழக்கம் கணவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் சொன்னார், எனக்கு பழக்கம் இருக்குது, இல்லைன்னெலாம் சொல்லிலாம் மேரேஜ் பண்ணல, அப்படி இருக்குன்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணார். நாளடைவில் நானும் மாற்றிடலாம் அப்படின்றப்போ நானும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவரும் கண்ட்ரோலுக்கு வந்துட்டார். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த பழக்கம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தான் சொன்னேன், அவர் உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு அதை ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ அங்கே ஷோலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடலை, மாற்றிக்கிட்டாரு அவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி வீடுகளில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுடைய வருத்தமாகவே இருக்கு. அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டு தான். எனக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாகும் போது அந்த ஒரு டைம் 2 டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது அவங்கள்ட்ட வந்து அது எப்படி ஷேர் பண்ணுன்னு தெரியாமல் சில வார்த்தைகளை வந்து தவறாக நான் உபயோகிச்சிருக்கேன். என் மனைவி வந்து என்ன நம்பி வந்திருக்கா, அவளை நம்ம பத்திரமாகவும் அவளுக்கு மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு வாழணும்னு நினச்சி அவகிட்ட நான் வெளிப்படையாகவே நான் மன்னிப்பும் கேட்டிருக்கேன். இனிமேல் நான் குடிக்காம கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அன்னிலேருந்து நான் இப்போ குடிக்கிறதும் கிடையாது. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா வேலை போயின்னு இருக்கேன். நல்லபடியாக என் மனைவியும் என் 2 குழந்தைங்களும் நல்லபடியாக பார்த்துன்னு இருக்கேன். அப்போது மனைவி கேட்டதுக்காக நீங்கள் வந்து குடிப்பழக்கத்தை விட்டுட்டீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. இனிமேல் தொடவே மாட்டீங்க? குடிப்பழக்கம் வேற, குடிகாரன் வேற. நான் வந்து குடிப்பழக்கம் அது என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக? ஆக்சுவலி குடிகாரன் வந்து வேலை வெட்டிக்கு போகாமல், பிள்ளைங்களை பார்க்காம, பொண்டாட்டியை பார்க்காம, டெய்லி தினமும் காலையில் ஈவினிங்கு மதியானம் ஃபுல் டைம் குடிச்சிருக்கவங்க தான் குடிகாரன். நான் வந்து குடிப்பழக்கம் இருக்குது, அந்த குடிப்பழக்கத்தை நான் என் மனைவிக்காக நான் விட்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள். அதாவது குடிக்கிறது வந்து நம்ம குடிச்சிட்டு போய் தூங்க தான் செய்கிறோம். அந்த தூக்கம் வந்து நார்மலாக நம்ம நல்லா சாப்பிட்டு, மனைவி கையால் நல்லா சாப்பிட்டு, வயிறு ஃபுல்லாக நிறைச்சி சாப்பிட்டாலே நல்ல தூக்கம் வரும். அது வந்து நிறைய ஆண்கள் வந்து யோசிக்க மாட்றாங்க. ஐயோ இந்த டைமில் வந்து நம்ம குடிக்கணும், இந்த டைமில் வந்து படுக்கணும், வேலை முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக. அந்த டயர்டில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினாலே போதும், உங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உங்கள் காசு பணமும் மிச்சமாகவும் கண்டிப்பாக வாழ்க்கையில் கொஞ்சம் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். அது என் மனைவி எனக்கு சொன்னதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன். என் மனைவிகிட்டே சொல்கிறேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா, அவங்க சந்தோஷமாக வச்சுருக்கேன். நம்ம மனைவி வந்து நம்மளை நம்பி வரும்போது அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியலையே, அவங்க எதிர்பார்த்து நம்மக்கிட்ட வரும்போது அந்த சந்தோஷம் நம்மளால் கொடுக்க முடியலையே. இனிமையாவது குடிக்கூடாதுன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நானும் யோசிச்சுட்டு பார்த்துருக்கேன். எல்லா மக்களையும் நான் சொல்கிறது என்னென்னா, இனிமேல் குடிக்காதீங்க. ஏன்னா மனைவியும் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க. நம்ம நாளைக்கு இன்றைக்கி உயிரோடு இருப்போம், நாளைக்கு உயிரோடு இருப்போமா, இன்றைக்கி உயிரோடு இருப்போம், நாளையோட மறுநாள் ஏந்து உயிரோடு இருப்போமா நம்ம யோசிக்க முடியாது. குடிக்கிறது வந்து நம்ம பர்சனல் விஷயம். நீங்கள் சொல்கிறீங்க
நிறைய மக்கள் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன், ரைட்டு. மறுநாள் வந்து நம்ம மனைவியும் பாதிக்கும், கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களையும் பாதிக்கும், ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அப்பா இல்லையேன்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணும்போது அவங்களோட கஷ்டம் என்னன்னு நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு அவங்க கொஞ்சம் இறந்தாரு. அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எனக்கும் தெரியும். அந்த ஒரு தவறு நான் கண்டிப்பாக நான் எந்த காலத்துலையும் என் மனைவிக்கும் என் மக்களுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக நான் செய்யக்கூடாது. நான் இனிமேல் அவங்கள கஷ்டப்பட மாட்டேன் தான் கண்டிப்பாக நான் 100% நான் சொல்லுவேன். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க இப்போ வந்து பொண்ணுக்கு வந்து 6 வயசு ஆகுது, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பையன் வந்து LKG படிக்கிறான். பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வேலையை பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இப்போ எங்களால் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியல. எங்கள் சொந்தக்காரங்களும் சரி யார்கிட்டையும் சரி எங்களுக்கு டச்சு கிடையாது. ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி தனியாக வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து கடங்காரங்களுக்கு கொடுத்து அவங்களுக்காகவே சம்பாதிக்கிற நிலமையில நாங்கள் நிற்கிறோம். என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல ஸ்கூலில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்லா அவங்க படித்து ஏசி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து அவங்க வந்து எங்களுக்கு மீறி நல்ல ஒரு அதிகாரியாக இல்லை ஒரு கம்பெனியில் நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும்னு நான் ரொம்ப ரொம்ப எங்கள் கனவுலாம் இருந்தது. எங்கள் கனவுகள்லாம் நிறைவேறுமான்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக நிறைவேறினா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது எங்களைப்பட்ட ஏழை குடும்பத்தையும் கொஞ்சம் கண்ணு வச்சா ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்கலைங்கிற அந்த ஏக்கம் இருக்கா உங்களுக்கு? இருக்குது சார். 2013 ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். படித்தவங்க படிக்காதவங்கள வேலைக்கு எடுக்க ஆரம்பித்தப்போ படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபிகேஷனில் எடுக்கிறப்ப நான் 10th முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் ஜாயின் பண்ணேன். அங்கே போயிட்டு படிக்க விருப்பம் உள்ளவர்கள் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கம்பெனியில் எடுத்துகிட்டு வந்தப்போ ஓகே நம்மளும் போய் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அது மூலிமா வந்து பிஏ தமிழ் பண்ணேன். கரஸில் 2 வருஷம் பண்ணேன். 3வது வருஷம் பண்ணுறப்ப அங்கே கம்பெனிலேருந்து வெளியே வந்ததுனால 3rd இயர் கம்ப்ளீட் பண்ண முடியல. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தான், அது வாலண்டரியாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது படித்தா இருந்தாலும் ஒரு காலேஜ் போய் படிக்க முடியல, ஒரு டிகிரி வாங்க முடியல அப்படின்னு ஒரு ஏக்கர் இருந்துச்சு. அதுக்கு போல் என் தங்கச்சிங்க படித்து வாங்கினதுனால அது ஒரு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆனது. உங்கள் குழந்தைங்களை வந்து படித்து மேலே கொண்டு வர்றது தான் ஒரே லட்சியமாக இருக்குது. இப்போ என் பையனுக்கு 4 வயசு தான் ஆகுது. ஆனால் நீங்கள் அதை பேச வச்சு பார்த்தீங்கன்னா 4 வயசு பையன் சொல்ல மாட்டீங்க. அவன் அந்த அளவுக்கு பேசுவான். அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் அவரை கேள்வி கேட்பான். சாப்பிட்டுட்டு தானே வந்திருக்கீங்க, பேசாத. ரேப்பிடோ நீங்கள் ஓட்டுறீங்க, அதே நேரத்தில் ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப இந்த வேலை வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது பெண்களுக்கு? என் பசங்களை காலையில் எழுந்து சமையல் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போயிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லைன் ஸ்டார்ட் பண்ணுவேன். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணி வரைக்கும் ஓட்டிட்டு 3 மணிக்கு பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு திரும்ப 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 12 1 மணி ஆகும் வர்றதுக்கு. ஒரு சில இடத்துல கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்டைமில் போகிறப்ப கால் பண்ணால் கீழே வந்துடுவாங்க. ஒருத்தவங்க 3rd floor 2nd floor வாங்க அப்படின்வாங்க. போனோடனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. என்ன லேடிஸ் இல்லாமல் எந்த டைமில் ஓட்டுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் ஃபேமிலிக்கோசம் பார்க்கணும், ஃபேமிலி ரன் பண்ணணும். ஸோ ஓகே, ஒருத்தவங்க இந்த டைம்லையும் பண்ணுறீங்க, சேஃப்டியாக போங்க, பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஃபுட்டை எடுக்கணுன்றப்போ அவங்க எங்களை பார்க்குற விதம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெலிவரி பண்ணுற படத்தில் லேடிஸ்லாம் வேறு ஓட்டுறீங்களாமா அப்படின்னு ஆச்சரியமாகவும் கேட்குறாங்க, ஒரு மாதிரி நக்கலாகவும் கேட்டிருக்காங்க. லேடிஸ்லாம் கூட இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழான பார்வை இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப லோவான பார்வை. இப்போ பசிக்குது, நான் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன்னா நான் காசு கொடுத்து தான் சாப்பிட போகிறேன். ஆனால் அவங்க என்னை பார்க்குற பார்வை, நிறைய பேருக்கு நான் ஃபுட் டெலிவரி பண்ணி அவங்க பசியை தீக்கிறேன். ஆனால் என் பசியை தீக்கணும் நான் போய் உள்ளே உட்காரப்ப என்னை பார்க்குற பார்வை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய ஹோட்டலில் சண்டை போட்டிருக்கேன். எங்கள் சூழ்நிலைக்காக நாங்கள் வந்து அந்த நைட்டு பகலாக கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கான முன்னேற்றம் வந்து இன்னுக்கும் எங்களுக்கு விடியலாக வரல. ஒரு பெண்ணு வந்து நைட்டு 12 மணிக்கு வேலை பார்க்க சொல்கிறியாடா நீலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கஷ்டத்துக்காகவும் என் கஷ்டத்துக்காகவும் என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க. அவங்க வந்து சில ஆண்களை வந்து சில மாதிரி பார்க்குற ஆண்களும் இருக்காங்க. சில ஆண்கள் வந்து கீழே வந்து அவங்களுக்கு வந்து gift கொடுத்துப்பா நாங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா வேலை செய்யுங்க அப்படின்னு அப்படி சொல்கிற சில ஆண்களும் இருக்காங்க. அதுவும் என் மனைவி என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எனக்கு gift கொடுத்தாங்க, என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிற சில நல்ல ஆண்களும் இருக்காங்க. எல்லாரையும் நாங்கள் குறை சொல்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெளியே வந்து வேலை செய்கிற பெண்களை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் இன்னும் நிறைய பெண்கள் வந்து வெளியே வந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். என் மனைவி வந்து மன ரீதியாகவும் சரி உடம்பு ரீதியாகவும் சரி 100% ஒரு என்ன இரும்பு லேடின்னு நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ இது 2த்துலையுமே எந்த இடத்துலையுமே வந்து எங்களுக்கு அந்த பீரியட்ஸுக்கான பைசா யாருமே தர மாட்டாங்க.
துணி கடையிலையோ இல்லை ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு இதில் 2 நாள் லீவும் கொடுத்து எங்களுக்கு சம்பளமும் கொடுத்து ஜொமேட்டோவில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து எவ்ரிடே ஹீரோ 24 ஹவர்ஸ் வேலை பார்த்தோம், நைட்லேயும் பகல்லையும் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வருஷம் வந்து நைட் டீலையும் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹயன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இப்போ ட்ரெஸ் கோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஷூவு, ட்ராக்கு, கேப்பு, டிஷர்ட்டு, வெயிலில் போகிறதுக்கோசம் ஃபேஸ் வாஷ், அந்த க்ரீம் எல்லாமே இப்போது ஜொமேட்டோவில் நிறையவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னும் கேட்டால் இந்த இயற்கை உபாதைகள் அப்படிங்கிறது ஆண்களுக்கு அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. கழிவறை காரியங்கள் எதுவுமே இல்லையாம்மா சிட்டியில். அதை பற்றி என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சில ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. KFC, இந்த பர்கர் கிங் அந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் போகிறப்போ, மாலுக்கு போகிறப்போ அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ அங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏதாவது தெரியாத ஏரியாவில் இருக்கிறப்ப சின்ன சின்ன கடைகளில் இருக்காது மேக்ஸிமம். இருந்தாலும் கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் பெரிய ஹோட்டலில் கேட்கவே வேண்டாம். அவங்கக்கிட்ட கேட்டாங்கன்னா இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் மனைவி ரொம்ப சொல்லியிருக்கா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, ரொம்ப வயிறு வலிக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அவள் வந்து சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எங்கே போகணும், எப்படி போகணும்னு சொல்லி சில விஷயங்கள் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அந்த சில பல கஷ்டங்களை வந்து அவங்க அனுபவிக்கும் போது எனக்கும் கொஞ்சம் வலியாக இருக்கும். என்னடா இது. அடுத்த கட்டத்தில் எங்கள் லைஃப் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு 2 பேருக்குமே ஒரு கனவு இருக்கும்ல, ஒரு சின்ன கனவு, ஏதோ உங்களுடைய கனவு சொல்லுங்கள். எங்கள் கனவுகளை விட எங்கள் குழந்தைகள் கனவு தான் எங்களுக்கு பெருசாக தெரியுது. கஷ்டங்களை வந்து என் பிள்ளைங்களை அனுபவிக்கக்கூடாது, அதனால் அவங்கள நல்லபடியாக படிக்கணும் தான் எங்களுடைய முதலோட இலக்கே. அதுதான். சரி, எங்களுக்கு உதவி வேணாம், எங்கள் பிள்ளைங்களுக்காவது ஏதாவது உதவி இருந்தால், பெரிய கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எங்களுடைய கனவு, பெரிய கனவே என் பிள்ளைங்களை வந்து நல்லபடி படிக்கணும், அவங்க நல்ல ஒரு ஏசி கம்பெனியோ இல்லை நல்ல கவர்மெண்ட் வேலையோ வேலை செய்யணும். அதுதான் என்னுடைய வந்து பெரிய இதுவே. என் மனைவிக்கு என்ன ஆசைப்பட்டாலோ கண்டிப்பாக அவளுக்கு நல்ல புருஷனாகவும் நல்ல என் பிள்ளைங்களுக்கு அப்பாவும் நான் நல்லபடியாக கண்டிப்பாக நான் இருப்பேன். அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கணும். அவங்கள படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கெல்லாம். நான் படுற கஷ்டம் அவங்க படக்கூடாது. நான் வெயில்லையோ மழையிலையோ எடுத்துகிட்டு போய் நான் டெலிவரி பண்ணுறது அவங்க பார்த்து கஷ்டப்படுறேன். ஏன்னா அவங்கள கூட உட்காந்து என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு பொங்கலோ, ஒரு தீபாவளியோ, ஒரு கிறிஸ்மஸோ, இல்லை வேறு நியூ இயரோ அந்த மாதிரி வந்தால் அந்த டைமில் தான் எங்களுக்கு இன்சென்டிவ் அதிகமாக வரும். ஸோ அந்த டைமில் போனால் இன்னும் கொஞ்சம் கடன் தீரும் அப்படின்றதுக்கோசம் ஓடுறதா இருக்கும். ஸோ அந்த நிலைமை என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. அவங்க அந்த கவர்மெண்ட் லீவில் கூட அவங்க பசங்களோட கூட இருக்கணும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இதில் இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, படித்தவன் எங்கே இருப்பான், படிக்காதவன் எங்கே இருப்பான்னு கண்டிப்பாக நாங்கள் உணர்ந்துட்டோம். படித்தவன் ஏசியில் இருப்பான், படிக்காதவன் ரோட்டில் தான் இருப்பான். ஆனால் 2 பேரும் வேலை தான் செய்வாங்க. ஆனால் அவன் நல்லா உட்காந்து சம்பாதிப்பான், நீ வெயிலில் மழையில் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான். இதுதான். அதனால் நல்லா படிக்கணும். தயவு செஞ்சு நல்ல பிள்ளைங்களை கைவிடாதீங்க, அவங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய கனவுகள் எல்லாம் ஈடேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.